நேயர்களே, இந்த பாக்கியவாசல் என்பது ரொம்ப முக்கியமானதாகும். காரணம் என்றால் பாக்கியவாசல் நன்றாக அமையலை என்றால், ஸ்திரமாக அமைந்தால் உள்ளூரில் பணக்காரன் ஆவாங்க. செரவாசல், அதாவது செரத்தில் இருந்தால் வெளிநாட்டில் பணக்காரன் ஆவாங்க. உபயத்தில் இருந்தால் உள்ளூர்லேயும் வெளிநாட்டில் பல தொழில்கள் பண்ணி செல்வந்தக்காரன் ஆவாங்க. அந்த பாக்கியவாசல் நன்றாக அமைய வேண்டும். முன்னோர்கள் சாப்பக்கேடுகள் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது வச்சது உங்களுடைய பாக்கியம் என்பது நிச்சயிக்கப்படும். எவ்வாறு எனில், பாக்கியஸ்தானத்தில் அதிகமான பாவகிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் ஒன்று ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஏன்னா மனிதன் பணக்காரன் ஆகிறதுக்கு தேவையான முக்கியமான இடம் அது லக்ஷ்மி ஸ்தானம். அங்கே அதிகமான பாவகிரகங்கள் தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை முன்னோர்கள் ஸ்தானாதிபதி அதிகமான பாவகிரகங்கள் நடுவில் இருந்தால் கூட அந்த பாவத்தினுடைய பொறுத்தில் முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் பிரதிபலிக்கும். அதாவது 9 கூடியவன் 4ஆம் வீட்டில் நின்று இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஏதோ ராகு கேத்து அவரோட இணைந்து ஏதோ ஒரு நெருப்பு ராசியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த முன்னோர்கள் அதிகமான நாகங்களை கொளுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதிகமான நாகங்களை கொளுத்திருக்கிறாங்க என்றால் சர்ப்பதோஷத்துக்கு பயங்கரமாக ஆளாக்கப்பட்டார்கள், அல்லது சர்ப்ப சாபத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். சர்ப்ப சாபத்துக்கு ஆளாக்கப்பட்டார் என்றால் சுகப்பட முடியாது. ஏன்னா அந்த குழந்தைகள் பூரா ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஊனமற்ற குழந்தையாக பிறப்பாங்க, அல்லது பிறந்தவங்களுக்கு நல்ல மன நிம்மதி இருக்காது, அல்லது குடும்பத்தில் சொத்துக்கள் கண்ணு முன்னே பனி போல கரைந்து விடும், காப்பாற்றவே முடியாது. மகாராஜா, அதாவது மன்னராக இருந்தவர் கூட அங்கே ரொம்ப ஏழையாக கொடுமையான நிலைக்கு தள்ளப்படுவார். பிறந்த குழந்தைகள் இறந்தக்கூடிய நிலைகள் ஏற்படும். சிலருக்கு புத்திர சந்தத்தை உண்டாகாது. சிலர் கல்யாணங்கள் என்ன, அந்த வீடே போர்க்களமாக இருக்கும், சோகமான நிலை. எத்தனை கோயில்கள், எத்தனை இடங்கள் நீங்கள் போனாலும் அங்கே விமோச்சனம் என்பது கிடைக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், சுவாமி எத்தனை கோயில்களுக்கு போகிறோம், எத்தனை இடங்களுக்கு போகிறோம், எத்தனை திருஸ்தலங்களுக்கு நாங்கள் சந்திக்கிறோம், இருந்தாலும் எங்களுடைய கர்ம வினைகளையும் குறைக்கப்படவில்லை. இதுக்கு என்ன காரணம்? உலகத்தில் ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னணி பலமான காரணம் இருக்கிறது அல்லவா? அந்த காரணத்துக்கு பின்னணி ஒரு பலமான அம்சம் இருக்கிறது அல்லவா? ஒரு லட்சணம் இருக்கிறது அல்லவா? அந்த அம்சத்தின் அடிப்படையில் நாம் எதனால் நடக்கலை? இந்த பிரச்சனைக்கு எப்போ முடிவு, எப்போ விடிவு, எப்போ விமோச்சனம்? விமோச்சனம் ரொம்ப அவசியம். மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு விமோச்சனம் இல்லை என்றால் எங்கே போய் சொல்லுவீங்க? யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? ஏன்னா அந்த பிறப்புக்கு தேவையான சுகம் துக்கம் அந்த உடல் தான் அனுபவிச்சு ஆக வேண்டும். அப்படி இருக்கச்சா அந்த பிறப்பை நல்ல நிலையில் அமையலை என்றால், அது எத்தனை இடங்களுக்கு போய் நமக்கு நன்மை நடக்கலை என்றால், மனித வடிவத்தில் இருக்கின்ற மகான்களை சந்திக்க வேண்டும். அதுதான் புராணங்களில் சொல்லப்பட்ட உண்மை. தெய்வீக புருஷர்கள், தெய்வருள் நிறைந்த மகான்கள் ஆசீர்வாதம் என்பது அங்கே அனைத்து கர்ம வினைகள் போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஞானாக்னி தக்த கர்மாணாம், மனிதன் செய்கின்ற அனைத்து கர்மங்கள் என்பது தக்தமாகின்றது, சாம்பலாகி விடுகின்றது தெய்வத்தின் அருள் மூலமா. அருள் என்பது நமக்கு மகான்கள் அருளாசி. திருமேனி தொட்டால் போதும், திருப்பாதம் பட்டால் போதும். திருப்பாதம் பட்டாவே லட்சுமி கடாட்சம். திருமேன் தொட்டாலே சகல நோய்கள் பறந்துவிடும், அமைதி என்பது கிடைக்கும். உலகத்தில் எல்லா பொருளும் நீங்கள் அமைதியாக பெறலாம். அமைதி என்பது அவ்வளவு எளிதானதல்ல. அமைதி வரணும் என்றால் பஞ்சபூத உடலில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகணும். பஞ்சபூத உடலில் ஒரு மிகப்பெரிய சைத்தன்யம் ஏற்படணும். அந்த சைத்தன்ய பொருள் அடையிறது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. சொல்லுவாங்க, பகவான் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் மன நிம்மதிக்காக பல கோயில்களை போயிட்டு இருக்கேன், எத்தனையோ இடங்களுக்கு நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன், தொலைந்தேன் நிம்மதியை தேடுகிறேன், எங்கே சென்றாலும் நிம்மதி என்பது கிடைக்கவில்லை. காரணம், அது பௌத்திக பொருள் அல்ல, அது தெய்வத்தின் பொருள், அது பகவானோட அனுகிரகத்துக்கு உட்பட்ட பொருள். நிம்மதி என்பது கர்ம வினைக்கு உட்பட்டது, கர்ம வினை போக்கக்கூடியது, சகல வல்லமை பெற்ற இறை அனுகிரகம் மட்டும்தானே. அந்த இறை வாணி என்பதை, அருள் என்பதை நாம் பெறணும். அது வேண்டி மகான்கள் சன்னிதானத்துக்கு செல்ல வேண்டும்.
அத்தகையான பலாயிரக்கணக்கான சாப விமோச்சனங்கள் பெற்ற சன்னிதானம் திருஸ்தலமாக கருத்துப்படுகின்ற மகான்கள் சன்னிதானம் என்பது மிக சிறந்ததாக இருக்கும். ஏராளமான பேருக்கு சகல விதமான நன்மைகள் உடனுக்குடன் அள்ளி தருகின்ற சன்னிதானம் சின்ன திருப்பதியில் அமைந்துள்ள எங்களுடைய சன்னிதானம். ஏராளமான பேருக்கு திருமண பாக்கியம், ஏராளமான பேருக்கு சகல சம்பத்துகள் உடனுக்குடன் பெறக்கூடிய அற்புதமான யோக நிலைகள், வெளிநாடு உள்நாட்டில் வேலை வாய்ப்புகள், திருமண தோஷங்கள் முற்றிலும் நீக்கி காலாகாலத்தில் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நிலைகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தவிக்கின்ற காலகட்டத்தில் தெய்வத்தின் அருளால சர்ப்பதோஷம் சர்ப்பசாபம் போன்ற கொடுமையான தோஷங்கள் நிவிருத்தி செய்து புத்திரபாக்கியம் பெறக்கூடிய அதிருஷ்டமான நிலைகள், நோய் நொடிகளால் வேதனைப்படக்கூடியவர்களுக்கு மன நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை, கடன் தொல்லையால் வேதனைப்படுகின்ற பல லட்சக்கணக்கான பேர் கடலிலிருந்து விமோச்சனம், நிரந்தர லட்சுமி கடாட்சம், இல்லற பாக்கியம் அமையாத பலாயிரக்கணக்கான பேருக்கு அதிருஷ்டமான திருமண வாழ்க்கை, பாக்கியம் முற்றிலும் அடிப்பட்ட நிலையில் தவிக்கின்ற பலாயிரக்கணக்கான பேருக்கு பாக்கியத்தின் உயர்வு, தொழிலை அமையாமல் எந்த திசை நோக்கி சென்றாலும் வெற்றி என்பதை கிடைக்காமல் வேதனைப்படுகின்ற பலாயிரக்கணக்கான பேர் காலாகாலத்தில் தொழிலை உண்டாக்கி அந்த தொழில் மூலமாக பொருளீட்டக்கூடிய அற்புதமான அருளாற்றல் தந்த தருணங்கள் எங்கள் சன்னிதானத்தில் ஏராளம் அல்லவா? அதனால நேயர்களே, மனிதன் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் எத்தகையான பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களை அணுகிய பல நாட்டுகளில் அந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு பெற்றவங்க பல லட்சக்கணக்கான பேர் தமிழகத்தில், கேரளத்தில், வெளிநாட்டில், உள்நாட்டில் உண்டு என்பது ஒரு உண்மையான விஷயமாகிறது அல்லவா? அதனால நேயர்களே, மனிதனாக பிறந்ததுக்கு பிறகு இயற்கையில் இருக்கின்ற அனைத்து விஷயங்கள், அனைத்து சுகபோகங்கள் அந்த பிறப்படைய வேண்டும். தர்மார்த்த காம மோட்சங்கள் பிறப்புக்கு தேவையான நிலையில் பெற வேண்டும். அதுக்கு மகான்கள் ஆசீர்வாதம் அவசியம் தேவைப்படுகின்றது. அருள்வாக்கு மூலமாக, ஜாதக பலன்கள் மூலமாக உங்களுடைய பாக்கிய நிலைகளை முற்றிலும் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் யோக நிலைகளை உயிர்த்து கொண்டால் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும்.